Hi friends, welcome to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பூரி சப்பாத்திக்கலாம் சூப்பரான உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் போட்டு நல்ல ஒரு குருமா தான் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருமா பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு மிக்ஸி பிளெண்டர் எடுத்துக்கலாம். இதில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 7-8 கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்ல பேஸ்ட்டாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஓரமாக வச்சுட்டு குருமா செய்யலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதோ ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இதோடவே கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் கொஞ்சமாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட கட் பண்ண ஒரு தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் எடுத்துட்டு அதை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இதில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இது கூடவே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் நம்ம சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே குருமாக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போது மறுபடியும் ஒரு வாட்டி இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம குருமாக்கு தேவையான தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பூரிக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் திக்காக பண்ணுறோம். அதனால் நான் இதில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை நம்ம மூடிட்டு ஒரு விசில் மட்டும் நம்ம ஹையில் விட்டுக்கலாம். ஒரு 2 விசில் நம்ம சிம்மில் விட்டுக்கலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாமே கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோன்னா குருமாவில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா திக்காக இருக்கும். இந்த டைமில் நல்லா ஒரு அரை கை அளவுக்கு நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோம். இப்போது நம்மளோட உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் குருமா இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பூரி சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இடியாப்பத்து கூடவுமே ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி இதை பூரியோடு தான் எடுத்திருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.